நீ நான் காதல் சீரியல்ல ஆகாஷோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து லாவண்யாவை ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. இதனால் ஆகாஷுக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடுது. இன்னும் நம்ம காதலை அணு ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாளே, அணு ஏற்றுக்காமல் எப்படி நம்ம காதலை வீட்டில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் நம்ம வாங்கி வச்சிருக்கிற இந்த தாலியை அணுக்கிட்ட சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அணு காய்கறி வாங்குறப்ப நேராக முகமுடியை போட்டுக்கிட்டு போயிட்டு அணுவோட பேக்கில் போடுறாப்புல. ஆனால் அது கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு போயிட்டு வலுக்கட்டாயமாக அணு பேக்கை பிடிங்கி அதுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து எங்கேருந்து தான் வந்தாரோ நம்ம ஹீரோ டக்குன்னு பிடிச்சி நம்ம ஆகாஷை பொலன்னு பொழந்துடுறாரு. ஏன்னா ஆகாஷ் தான் முகத்தில் முகமுடி போட்டிருக்கிறார் இல்லையா, அதனால் யாருன்னே தெரியல. அதனால் பொலன்னு பொழந்துடுறாங்க. ஸோ இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலி வந்து ஆகாஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் இங்கே அணு வந்து நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அபிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் ரொம்பவுமே நல்லவராக தானே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த அபி சும்மா இருக்குமா, அது தப்பாக தான் அதை புரிஞ்சுக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானும் இதே மாதிரி தான் இன்றைக்கி ஒருத்தனை பொலன்னு பொழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா என்னைய தாண்டா நீ அடித்த அப்படின்னு நம்ம ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளாரையே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னிய எபிசோடில் இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.